अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷூ பாக்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்ற போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரே லென்த்தில் இருக்குது. ஆனால் ஒன்று அகலம் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பாக்ஸாக இருக்குது. லென்த்து மட்டும் ஒரே லெவலுக்கு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த அட்டைகள் எல்லாமே நல்லா ஒட்டி செக்யூர் பண்ணிக்கலாம் பிரியாத அளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த அட்டை மட்டும் இருக்கட்டும். இந்த 2 சைடில் இருக்கிற இந்த 2 அட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. இது போலவே 2 பாக்ஸ்லையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கெங்கே உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கோ எல்லா சைடுமே ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுறதுக்கு ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஹார்ட் க்ளூக்கு பதில் ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். ரெண்டு பாக்ஸுமே இந்த மாதிரி ஒட்டி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பேப்பர், கிஃப்ட் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டணும். அதுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம A4 ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒட்டிக்கலாம். அதை ஒட்டும்போது நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம பெயிண்ட் பண்ணணும், அப்புறம் கிஃப்ட் பேப்பர் ஒட்டணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி A4 ஷீட் ஒட்டிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பேப்பர் கூட வச்சு ஒட்டலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ அளவு எடுத்துகிட்டு என்ன அளவுக்கு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அழகாக ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் க்ளூ ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்கிட்ட க்ளூ ஸ்டிக் இல்லை, அதனால் நான் ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த பேப்பரை நான் ஒட்ட போகிறேன். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி காமிக்கிறேன் எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத. க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு நம்ம பேப்பர் ஒட்டும்போது நல்லா ஈவனாக ஒட்டும். இந்த இடத்துல ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே மடித்து ஒட்டுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த ஓரங்கள் எல்லாமே ஒட்டுறதுக்கு. இந்த மாதிரி மடித்து அப்படி எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணமோ அது போலவே இன்னொரு பாக்ஸையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடு எல்லாமே ஒயிட் கலர் அந்த A4 ஷீட் ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாக்ஸ் ரெடி பண்ண மாதிரி இன்னொரு பாக்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இது மேலே நம்ம கிஃப்ட் பேப்பர் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்ட் பேப்பர் வச்சு நான் ரேப் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே இதில் காமிச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நீளமாக போகும் வீடியோ. ஸோ அதனால்
இது போலவே இந்த பாக்ஸுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2 பாக்ஸுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த கிஃப்ட் பேப்பர் ஒட்டுறதுக்கு எல்லாமே நான் வந்து செல்லோ டேப் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸோட மேல் சைடு ஃபுல்லாகவுமே கவர் பண்ணியிருக்கேன். 2 சைடு வந்து இந்த பாக்ஸை ஒட்ட போகிறோம் இல்லையா, அந்த சைடு மட்டும் நான் வந்து கிஃப்ட் பேப்பர் ஒட்டலை. ஸோ அந்த சைடில் மட்டும் நம்ம 2 பாக்ஸுமே ஒட்டக்கூடிய அந்த சைடில் மட்டும் இந்த மேல் பேப்பரில் நல்லா ரஃப்பாக இந்த மாதிரி நைஃபை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஒட்டும்போது நல்ல ஒரு grip கிடைக்கும். ஸோ சீக்கிரமே பிரிஞ்சு வந்துடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக கீறி விட்டுட்டு நம்ம வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒயிட் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காயறதுக்கு டைம் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸுமே இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் 2 சைடில் இருந்து இந்த மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சைடில் ஒரு கிட்ஸோட திங்ஸும் அந்த சைடில் ஒரு கிட்ஸோட திங்ஸும் வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்டில் ஃபைனலாக பாருங்கள் எப்படி நம்ம வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்து இன்னொரு A4 ஷீட் எடுத்துகிட்டு இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த அட்டையை வந்து நம்ம கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் வச்சு ரெடி பண்ணி தான் இந்த பேக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்டயும் இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாக்ஸுக்குள்ளார செப்ரேட்டாக நம்ம நிறைய பார்ட்டிஷன் இருக்க மாதிரி பிரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே செட் ஆகிற அளவுக்கு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அட்டையுமே நம்ம வந்து A4 ஷீட் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்கான லுக்கில் இருக்கும். இது போல் உள்ளுக்குள்ளே எத்தனை அட்டை வைக்க போகிறீங்களோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அட்டையோட இந்த சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ எத்தனை பார்ட்டிஷன் நமக்கு இதுக்குள்ளே வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுதோ ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3மே வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து இந்த மாதிரியும் ஒட்டலாம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ஸோ இது போலையுமே அட்டை ரெடி பண்ணிவிட்டு ஸோ உள்ளுக்குள்ளே பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டிஷனும் 2 பிரிச்சுக்கலாம். ஸோ இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம வந்துட்டு அட்டைகளை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதில் வந்து எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே குட்டீஸோட இன்னர்ஸ் இல்லை சாக்ஸ் அது எல்லாமே ஃபோல்டு பண்ணி வைக்க ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு டேப் ஒட்டி டெக்கோர் பண்ணியிருக்கேன். அது போல் இந்த ரோஸ் ஒட்டி அழகுக்காக ரோஸ் ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட இந்த ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸோட சாக்ஸ் அண்ட் இன்னர்ஸ் அது எல்லாமே அழகாக நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சைடு கூட நீங்கள் இன்னர்ஸ் வைக்கலாம், ஒரு சைடு வந்து சாக்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி பார்ட்டிஷனாக இதை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சைட் பாக்ஸ் ஒரு கிட்ஸுக்கும் அந்தான சைட் பாக்ஸ் இன்னொரு கிட்ஸுக்கும் கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம கடைகளில் நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி வேஸ்ட்டான சூப் பாக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஆர்கனைசர் நம்பரே ரெடி பண்ணலாம். இந்த பாக்ஸை நான் ரெடி பண்ணி ரொம்ப நாட்கள் ஆகுது. இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோல் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட
வீடியோவோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.